सुबह के समय में भी परमेश्वर की महान कृपा हम सबके ऊपर है. இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வல்லமையுள்ள கிருபை நம்ம மேல் இருக்கிறது. पवित्र आत्मा आपके जीवन में महान कार्य करने के लिए उतर आया है. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையுள்ள காரியத்தை செய்வதற்காக அவர் இறங்கி இருக்கிறார். पवित्र आत्मा को प्राप्त करना बहुत ही बड़ी कृपा है. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது மிகப்பெரிய கிருபை. होली स्पिरिट, पवित्र आत्मा एक बंदे की लाइफ में, बंदे के हृदय में, आत्मा में, प्राण में, शरीर में राज्य करना बहुत जरूरी है. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் ஆளுகை செய்வது மிகவும் அவசியம். होली स्पिरिट की कंट्रोल में, होली स्पिरिट की कंट्रोल में हमारे हृदय चलना बहुत जरूरी है. பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையின் கீழ் நம்முடைய இருதயம் நடத்தப்படுவது மிகவும் அவசியம். पवित्र आत्मा को परमेश्वर क्यों हमें दिया है? பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு ஏன் தந்தருளினார்? God's spirit इस दुनिया में हमारे लिए यीशु मसीह के द्वारा दिया गया है. பரிசுத்த ஆவியானவர் நமக்காக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தந்தருளினார். जीसस क्राइस्ट इस दुनिया में आया, वो बस 3.5 साल सेवा किया. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். 3.5 வருடம் தான் அவர் ஊழியம் செய்தார். Just 3.5 years. Ministry of Jesus Christ is just 3.5 years. இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் வெறுமனையா 3 வருஷம் தான் இருந்துச்சு இந்த பூமியில. फिर यीशु ने कहा, मैं जा रहा हूं, अगर मैं नहीं गया तो पवित्र आत्मा नहीं आएगा आपके ऊपर. நான் வந்து போறேன், நான் போகலனா பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே வர முடியாதுன்னு சொன்னார். So मैं जाना आपके लिए अच्छा है. நான் போவது உங்களுக்கு நல்லது. So यीशु मसीह यहाँ से स्वर्गीय स्थानों में चला गया भी. இயேசு கிறிஸ்து உன்னதங்களுக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். As the promise of the Father, जैसा पिता ने प्रॉमिस किया है, பிதா வாக்குத்தத்தம் பண்ணினார், पवित्र आत्मा को जैसे उन्होंने वायदा किया वैसे ही पवित्र आत्मा को हमारे जीवन में, इस पृथ्वी में दिया है. எப்படி வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதே போல பரிசுத்த ஆவியானவரை நமக்காக தந்தருளினார். So in the day of Pentecost, பெந்தெகோஸ்தே நாட்களிலே पवित्र आत्मा वहां पे उतर के आया है. அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். उस दिन से लेके आज इस दिन तक पवित्र आत्मा, होली स्पिरिट इस पृथ्वी में सेवकाई कर रहा है. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே அவர் காரியங்களை நடப்பி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். Ministry of Jesus Christ is for just 3.5 years. இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் வெறுமனே 3 வருஷம் தான் இந்த பூமியிலே நடைபெற்றது. But the Spirit of God, ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம் जब तक यीशु मसीह का दूसरे आगमन जब तक नहीं है तब तक यीशु पवित्र आत्मा यहाँ पे अपने सेवकाई को, ministry of the Holy Spirit is continuing on this earth. எப்ப வரையும் இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை அந்த காரியங்கள் நடைபெற இருக்கிறதோ அப்ப வரையும் பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம் இந்த பூமியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும். So Holy Spirit हमारे जीवन को टेक ओवर करना है. एक बिलीवर की लाइफ, एक बिलीवर का लाइफ में है ना, होली स्पिरिट, पवित्र आत्मा
कितना ज्यादा एक बंदा पवित्र आत्मा को अपने जीवन समर्पण करता है, उतना ही ज्यादा होली स्पिरिट उसकी लाइफ को अपने हाथ में टेक ओवर कर देता है. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை இருக்க வேண்டும். ஒரு விசுவாசி எத்தனை அதிகமாக தன்னுடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு தன்னை எத்தனை அதிகமாக அர்ப்பணிக்கிறாரோ அத்தனை அதிகமாக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்வார். होली स्पिरिट के लिए आप कितना ज्यादा आपका बॉडी को समर्पण करते हैं, ये बहुत जरूरी है. பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்காக எத்தனை அதிகமாக உங்கள் சரீரத்தை அர்ப்பணிக்கிறீர்களோ அது ரொம்ப முக்கியம். Your body should be controlled by the Holy Ghost. உங்கள் சரீரம் முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையின் கீழ் வர வேண்டியது அவசியம். आपका माइंड, உங்களுடைய மனம், आपका माइंड, जब तक एक बंदे का माइंड को होली स्पिरिट कंट्रोल नहीं कर पा रहा है, எப்ப வரையும் ஒரு மனிதனுடைய மனதை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய முடியவில்லையோ, थॉट्स को एक बंदे के थॉट्स के अंदर होली स्पिरिट को अगर एंट्री नहीं है ना, थॉट्स के अंदर होली स्पिरिट कंट्रोल नहीं कर पा रहा है, ஒரு மனிதனுடைய எண்ணங்களிலே எப்ப வரையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை, அவருடைய நுழைவு, அவருடைய என்ட்ரி இல்லையோ, वो बंदा होली स्पिरिट उसकी लाइफ में आते हुए भी कोई फायदा नहीं है. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையில வந்தும் பிரயோஜனம் இல்ல. होली स्पिरिट इस आपके जीवन में इनएक्टिव ही रहेगा. அவர் உங்க வாழ்க்கையில ஒரு செயல்பட முடியாமல் அப்படியே இருப்பார். इसीलिए बाइबल बहुत साफ साफ में कहता है, அதனாலதான் வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, जो कोई भी आत्मा की चलाई चलते हैं वही परमेश्वर का पुत्र है. எவர்கள் தேவனால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. जो कोई भी आत्मा की चलाई, ஆவியினால் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். पवित्र आत्मा कैसे चलाएगा? எப்படி பரிசுத்த ஆவியார் நம்மை நடத்தி செல்வார்? कैसे चला सकते? எப்படி அவர் நடத்த முடியும் நம்மள? When he have the access to your mind, जब तक पवित्र आत्मा को आपके माइंड के अंदर एक्सेस नहीं है, எப்ப வரையும் உங்க பரிசுத்த ஆவியானவருக்கு உங்கள் மனதிலே செயல்படுகிறதான, உள்ளே நுழைகிறதான அந்த செயல்பாடை அவருக்கு கொடுக்கலையோ, जब तक वो एक्सेस होली स्पिरिट को नहीं मिल रहा है, होली स्पिरिट कैन नॉट take you in his control. எப்ப வரையும் உங்கள் மனதிலே செயல்படுகிற அந்த அதிகாரத்தை அவருக்கு அளிக்கலையோ அப்ப வரையும் அவர் உங்க மைண்ட்ல அவர் செயல்பட முடியாது. உங்களை கண்ட்ரோல்ல எடுக்கவே முடியாது. உங்களை ஆளுகை அப்படிங்கிற அந்த வேர்ட் இருக்கு பாருங்களேன், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள். அந்த நடத்துறதுங்கிறது எப்ப நடக்கும்னா உங்க மைண்ட் அவர் கண்ட்ரோல்ல எடுத்தாதான் முடியும். When the Holy Spirit can take control your mind, then he can guide you and he can take you wherever he wants to take your mind. உங்கள் மனதை அவர் ஆளுகை செய்து அவருடைய கட்டுப்பாட்டில் எடுத்தால்தான் அவர் உங்களை எல்லா வழிகளிலும் அவர் தானாக உங்களை நடத்தி செல்வார். So taking the control of the mind means what? What is the meaning of that? மனதை கண்ட்ரோல்ல கொண்டு வருவதற்கு, அவருடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வருவது என்றால் என்ன? There is an eye in your mind. உங்க மனதில் ஒரு கண் இருக்கிறது. There is an eye in your face. Eyes are there in your face. உங்க முகத்தில் இருக்கிற இந்த கண்கள் ஒன்று. There is an eye in your mind. உங்க மனதிலும் ஒரு கண் இருக்கிறது. If that eye is blocked, அந்த கண்ணு அடைக்கப்பட்டுருச்சுனா, குருட்டாட்டம் ஆயிடுச்சுனா, if that eye is blocked by lust and other things of this earth, அந்த உங்களுடைய மனக்கண்கள், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சைகளால் அது மூடப்பட்டுச்சுனா,
it's not possible to होली स्पिरिट को ये पॉसिबल नहीं है आपके माइंड को कंट्रोल में ले ले. உங்க மனதை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வது முடியாத காரியம். बिकॉज आपके मन को तो पहले से ही और कुछ राज्य कर रहा है ना. காரணம் என்னன்னா ஏற்கனவே உங்களுடைய மனக்கண்ணை இன்னொன்று ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ऑलरेडी लस्ट राज्य कर रहा है. ஏற்கனவே இச்சை ஆளுகை செய்கிறது. इस पृथ्वी की बातें राज्य कर. இந்த பூமிக்குரிய காரியங்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. और ऊपर से जनरेशनल जो कर्सेस होता है ना, वो कर्स भी इस माइंड की डार्कनेस की एक और बहुत ही बड़ा कारण. இதற்கு மேலே உங்கள் முன்னோர்களுடைய சாபங்கள் குருட்டாட்டமாக அது மறைத்து வைத்திருக்கிறது. இந்த மைண்ட வந்து பிளாக் பண்ணும். ஒருத்தருடைய லைஃப்ல கர்ஸ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா அவங்க மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க, அதை வச்சு தெரிஞ்சிடும். एक बंदे के जीवन में श्राप है कैसे पता चलेगा? उसकी माइंड काम नहीं करेगा. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே முன்னோர்களுடைய சாபம் வேலை செய்கிறதுன்றடைய அடையாளம் என்ன? அவங்க மனசு வந்து வேலை செய்யாது, மைண்ட் வந்து லாக் ஆயிரும். மைண்ட் பிளாக்கேஜ் में रहेगा. அது அடைக்கப்பட்டுரும், மைண்ட் வந்து எப்போதுமே அடைக்கப்பட்டுரும். सो इसीलिए पौलुस लिखता है, அதனாலதான் பவுல் தெளிவாக சொல்லுகிறார், इस संसार की भगवान ने उनके मन की आंखों को अंधी कर दिया है. இந்த பூமிக்குரிய அதிபதி அவனுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று சொல்றார். பாருங்க அந்த வசனம் 2 Corinthians chapter 4 verse 4 நீங்க படிச்சீங்கன்னா அங்க அழகா போட்டிருக்கோம். 2 Corinthians chapter 4 verse 4 में लिखा है, इस संसार का ना भगवान ने उनके मन के आंखों को अंधे कर दिया है. सो मन की आंखों को जब तक एक बंदा मन की आंख के बारे में नहीं समझ आ रहा ना, आपको मैं कह रहा हूं आप स्पिरिचुअल अवेकनिंग में नहीं आ सकता है. இந்த மனதருடைய குருட்டாட்டத்தை குறித்ததான ஞானத்தை எந்த ஒரு மனிதன் அறியவில்லையோ அவனுக்கு வேற எதுவும் புரியாது. मनकन मन की आंख के बारे में, मन की आंख कहाँ है? मन की आंख को एक बंदा फील करना जरूरी है. यू मस्ट फील वेयर इज योर आई ऑफ योर माइंड. Eye of your mind, eye of your mind, eye of your, where is that eye of the mind? மனதில் இருக்கிற கண்களை நீங்கள் பார்க்க வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும், அது எங்க இருக்கிறது என்பதை நீங்கள் புரிய வேண்டும். The eye of your mind को एक बंदा जब वो है ना थोड़ा सा स्पिरिचुअल अवेकनिंग में आएगा, वो उसी को ही मन की आंख किधर है ये पता चलेगा. ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் விழிப்புணர்வு அடைய தொடங்கும் பொழுது அவனுடைய மனக்கண் எங்கே இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொள்வான். सो नहीं तो मन की आंख के बारे में आपको है ना कोई नॉलेज ही नहीं रहेगा. இல்லனா உங்க மனக்கண்ணை குறித்ததான ஞானம் உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். इस संसार की जो दूसरे लोग है ना, उनको मन की ना, प्लीज म्यूट में रहें. इस संसार की जो लोग है ना, जो योगा सिखाते हैं, जो ये सिखाते हो, they are concentrating on the मन की आंख. அவங்க இப்ப இந்த உலகத்துல இருக்கிற யோகா கத்து கொடுக்கறாங்க, மற்ற காரியங்களை கத்து கொடுக்கறவங்க எல்லாம் அவங்க வந்து இந்த மனக்கண்கள்ல தான் போக்கஸ் பண்றாங்க. They are teaching where is your मन की आंख. அவங்க வந்து இந்த மனக்கண்ணை குறிச்சு டீச் பண்றாங்க. कहाँ है वो? அது எங்க இருக்குன்னு சொல்லி கொடுக்கறாங்க. But Christians have no idea. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கோ இதை குறித்த எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. बाइबल सबसे ज्यादा मन की आंखों के बारे में बात कर रहा है. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வேதம் மிகவும் தெளிவாக மனக்கண்களை குறித்து பேசுகிறது. उत्पत्ति से शुरू हो गया. ஆதியாகமத்திலிருந்தே இது ஆரம்பிச்சிருச்சு. चैप्टर 2 से ही शुरू हो गया. 2வது அதிகாரத்திலிருந்தே ஆரம்பமாயிற்று. जैसे आदम ने फल खाया, आंख में तो समस्या आया. எப்ப வந்து நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை ஆதாம் சாப்பிட்ட உடனே கண்களில் தான் ஒரு மாற்றம் ஏற்பட்டது.
In the eye of the mind is blocked. அங்க வந்து மனக்கண்கு அவ குருடாயிடுச்சு. But वहां पे लिखा है खुल गया, but actually खुला नहीं है, ब्लॉक हो गया है. அங்க வந்து திறக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு, ஆனா உண்மையில பார்த்தா அங்க மனக்கண்கு மூடப்பட்டது. ब्लॉक हो गया. ब्लॉक हो गया तो जब वो ब्लॉक हो गया दूसरा दिखना शुरू हो गया. அங்க ஒண்ணு மூடப்பட்டுச்சு, இன்னொரு கண்ணு திறந்துருச்சு. So eyes are the one that we see from the Genesis, from the fall of the man and the resurrection of the man. Both happens in the eyes. விழுந்து போன ஆதாமுக்கும் உயிர் பெற்ற வீழ்ச்சியும் கண்ணில் தான் நடந்தது, உயிர்த்தெழுதலும் உங்கள் கண்களில் தான் நடக்கிறது. गिरना भी आपकी आंखों में ही हुआ है और जी उठना भी मसीह में आपकी आंखों में होता है. விழுந்து போறதும் கண்கள்ல தான் நடைபெறுது, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் உயிர் பெறுவதும் கண்களில் தான் நடைபெறுது. Once your eyes are enlightened, once you know where is your mind eye, உங்களுடைய கண்கள் எங்கே, மனக்கண்கள் எங்கே இருக்கிறது என்ற விழிப்புணர்வு உங்களுக்கு வந்துருச்சுன்னா, फिर आप आपके आंखों के द्वारा जीना शुरू करोगे, मन की आंखों से जीना शुरू करोगे. அப்புறமேல உங்க மனக்கண்களின் மூலமாக நீங்கள் இந்த பூமியிலே வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். Now there is no understanding. We are just for Christians. We have namesake Christians. We are filled with useless doctrines. நம்ம இப்ப என்ன பிரச்சனைனா, கிறிஸ்தவர்கள் வெறுமனையாக உபதேசத்தினால் நிறைந்திருக்கிறார்கள், ஏதோ கிறிஸ்தவர்கள் என்ற மதம் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், அவ்வளவுதான், வேற உண்மை இல்ல. No awakening within them. அவங்களுக்குள்ள எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லை. There is no teaching about the inner man. Who is the inner man? Inner man's eye is called mind eye. உள்ளான மனக்கண்கள் என்பது, மனதினுடைய மனக்கண்கள் என்பது அதுதான் மனக்கண்ணு. அதை குறித்ததான எந்த ஒரு காரியமும் பிரசங்கிக்கப்படவில்லை. உள்ளான மனிதனை குறித்து ஒரு அறிவுமே இல்லை. உள்ளான மனிதனை அறிஞ்சாதான உள்ளான கண்ணு தெரியும். உள்ளான மனிதனை ஒரு மனிதன் உணர ஆரம்பிக்கும் போதுதான், உள்ளான மனிதன் பைபிள் சொல்லுது இல்ல, அந்த உள்ளான மனிதனுக்குள் ஒருவன் வாழ ஆரம்பிக்கும் போதுதான் அவனுக்கு உள்ள இருக்கிற கண்ணை பத்தியே தெரியும். भीतरी मनुष्य बाइबल कहता है, भीतरी मनुष्य के बारे में कोई यहाँ पे नॉलेज भी नहीं है, ना शिक्षा नहीं है, ना कुछ भी नहीं है. बस संडे सुबह जाते आते में ही पढ़ रहे. உள்ளான மனிதனை குறித்த ஞானம் பெற்றால்தான் உள்ளே இருக்கிறதான மனக்கண்ணை குறித்ததான ஞானத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் முடியும். இல்லன்னா நீங்க சும்மா ஞாயிறு ஆராதனை போயிட்டு வந்துகிட்டு இருப்பீங்க. मर गया तो हम स्वर्ग चले जाएंगे. நம்ம செத்துட்டா பரலோகம் போயிடலாம். पास्टर दफना दिया तो स्वर्ग चले जाएंगे. பாஸ்டர் கல்லறையில அடக்கம் பண்ணிட்டாருன்னா பரலோகம் डेफिनेटली. ऐसे भी विश्वास करके घूम रहे लोग, क्या करें? இப்படிலாம் வேற விசுவாசிச்சு வேற சுத்திட்டு இருக்காங்க. Your mind eyes के बारे में आपको जानना है, वो तभी आपको अंदर भीतरी मनुष्य की आंख, जब आप भीतरी मनुष्य की आंख के बारे आंख को आप देखना शुरू करोगे ना, फिर आप उसको कौन कंट्रोल कर रहा है ये भी जानोगे. நீங்க உள்ளான மனிதனை குறித்தும் உள்ளே இருக்கிறதான மனக்கண்ணை குறித்தும் நீங்கள் அறியும் பொழுது மனக்கண்களை யார் ஆளுகை செய்கிறார் என்ற அறிவு உங்களுக்கு கிடைக்கும். उसके ऊपर जब एक कंट्रोल आता है, उसके ऊपर एक कंट्रोल टेक ओवर कर रहा है, आपको पता चलेगा दिस इज नॉट the spirit of God. அப்ப உங்க உள்ளான மனக்கண்களில் ஒரு ஆளுகை இருக்கும். அப்பதான் நீங்க புரிவீங்க இது தேவனுடைய ஆளுகை இல்லை என்பதை நீங்கள் சரியாக அடையாளம் கண்டு கொள்வீர்கள்.
உள்ளான கண்ணை நீங்க உணர ஆரம்பிக்கும் போது அந்த கண்ல தான் அந்த கோபம் வர்றதா இருக்கட்டும், உங்களுக்கு சடனா வர்ற கோபமா இருக்கட்டும், உங்களுக்கு திடீர்னு வரக்கூடிய லஸ்டா இருக்கட்டும், உங்களுக்கு வரக்கூடிய அன்வான்டான எண்ணங்களா இருக்கட்டும், உங்களை கவலையில கொண்டு போய் தள்ளுற, பயத்துல கொண்டு போய் தள்ளுறதா இருக்கு, இது எல்லாமே மனக்கண்கள்ல தான் நடக்குது. அதனாலதான் ஆதாமுக்கு கண்கள் திறந்தவனே பயம், வெக்கம் எல்லாமே உருவாச்சு பாருங்க. அந்த கண்ல தான் அது மொத்தமுமே நடக்கும். அந்த கண்ணை யார் ஆள்றாங்கிறது உங்களுக்கு கிளீனா தெரியும். லிட்டரலா நீங்க உணர்வீங்க. அத இது டார்க்னஸ் என் கண்ணு மேல ஆளுதுன்றது உங்களுக்கு தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுனால சொல்றேன். இத ஹோலி ஸ்பிரிட் நம்ம கண்ணை அப்படி எடுக்கிறதும் நமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவரில் என்னுடைய மனக்கண்கள் நிறையப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதும் அனுபவமாக உணர்வீர்கள். இதெல்லாம் சும்மா ஏதோ இதுல எழுதிவிடல பவுல். எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் ஆல் an experience. If you can't experience it, I'm telling you, நீங்க கிறிஸ்டியன் லைஃப்ல இன்னும் ஏபிசிடில கூட இன்னும் ஏற முடியாம தவிக்கிறோம். நம்ம we are just filling ourselves with doctrines. ये डॉक्ट्रिन वो डॉक्ट्रिन, ये डॉक्ट्रिन वो डॉक्ट्रिन, डॉक्ट्रिन से कुछ नहीं होता है. लाइफ वेस्ट हो जाएगा. வெறுமனையா உபதேசங்களாலே நம்மளுடைய மனதை நிரப்பிக்கிட்டே இருக்கும். உபதேசங்களினால் எந்த ஒரு காரியம் நடைபெறுவது போவதில்லை. होली स्पिरिट की कंट्रोल को समझना, एक्सपीरियंस करना उस चीज को. பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையை அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் அனுபவிக்க நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். शांत, आपका आत्मा के अंदर एक बहुत ही बड़ा पीस, உங்களுடைய உள்ளான மனிதனிலே ஒரு தேவரகமான சமாதானத்தை நீங்கள் உணர்வீர்கள். Because your eyes are enlightened. ஏனென்றால் உங்கள் மனக்கண்கள் அது பிரகாசம் அடைந்து விட்டது. Holy Spirit एक बंदे को टेक ओवर करना है, उनके मन की आंखों को टेक ओवर करना है. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் அவனுடைய மனக்கண்ணை அவர் ஆளுகை செய்தாக வேண்டும். The eye of the mind. மனக்கண். Eye of the mind. மனக்கண். Eye of the mind. மனக்கண். उसके अंदर आगे बढ़े. அதிலே முன்னேறி செல்லுங்கள். Holy Spirit, Holy Spirit, Holy Spirit. आज बहुत सारे लोग पवित्र आत्मा को पाए हैं, but no use. நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. No use. பிரயோஜனமே இல்ல. Just using for tongue speaking in church for 10 minutes. ஒரு 10 நிமிஷம் சர்ச்சில் அந்நிய பாஷை பேசுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். Not led by the Holy Ghost. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நடத்தப்படுவதில்லை. How can he lead you? அவர் எப்படி உங்களை நடத்துவார்? By controlling the eye of your mind. உங்கள் மனக்கண்ணை அவர் ஆளுகை கீழ் எடுக்கும் பொழுதுதான் அவர் உங்களை எல்லா வழிகளிலும் நடத்தி செல்வார். Otherwise, இல்லனா fear will guide you. பயம் உங்களை நடத்தும். आपके जीवन में चलने वाली सिचुएशन आपको डिसीजन मेक करने के लिए मजबूर करेगा. உங்களை சுத்தி இருக்கிறதான சூழ்நிலைகள் தீர்மானங்களை எடுப்பதற்கு உங்களை கட்டாயப்படுத்தும். And you will be under the slavery of people. நீங்க மனிதர்களுக்கு அடிமைகளாய் இருப்பீர்கள். Your heart will cry all the time. உங்க இருதயம் எப்போதும் அழுதுகிட்டே இருக்கும். But you will go to church. ஆனா நீங்க சர்ச்சுக்கு போவீங்க. And you will say I am a believer. நீங்க எப்போதும் சொல்லிட்டே இருப்பீங்க நான் விசுவாசின்னு சொல்வீங்க. But yet your mind is not controlled by the Holy Ghost. ஆனா இப்ப வரையும் உங்கள் இருதயம் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையின் கீழ், உங்கள் மனக்கண் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை கீழ் வரவில்லை. Ask the Holy Ghost to take control your mind. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க, என்னுடைய மனக்கண், என்னுடைய உள்ளான
காரியம் உள்ளான மனிதனை ஆளுகை செய்யும்படி கேளுங்கள். Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, help me to know where is my eye. First I want to know my eyes of my mind. பரிசுத்த ஆவியானவரே, முதலாவதாக என் மனக்கண் எங்கே இருக்கிறது என்கிற ஞானத்தை எனக்கு தாங்க. And I must feel my eyes. என்னுடைய மனக்கண்ணை நான் அனுபவிக்கணும், உணர எனக்கு உதவி செய்யுங்க. I want to feel it. நான் உணர வேண்டும். I want to understand. நான் புரிந்து கொள்ள வேண்டும். Where is my eye? என்னுடைய மனக்கண் எங்கே இருக்கிறது என்பதை. And how the mind is controlled by other powers and how the mind is controlled by your power. Daddy, show me everything. எப்படி என்னுடைய மனக்கண்ணை இந்த உலக காரியம் ஆளுகை செய்கிறது, எப்படி என் மனக்கண்ணை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார் என்கிற வித்தியாசத்தை நான் அறியவும் புரிந்து கொள்ளவும் என்கிற உணர்வு எனக்கு தாங்க. பவித்ர ஆத்மா मुझे चलाता है, इसकी evidently with the proof, with the evident, I want to know that I am a man of God. I am a man of God's spirit. நான் தேவ ஆவியை உடையவன் என்பது எவிடென்ட்டா வெளிப்படணும் ஆண்டவரே. சும்மா ஏதோ நானும் சர்ச்சுக்கு போறேன், இயேசுவை ஏத்துக்கிட்டேன், சர்ச்சுக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை காலையில சர்ச்சுக்கு போறேன், அதனால நான் கிறிஸ்டியனு அப்படின்றதுல இல்லைங்க. பரிசுத்த ஆவியை பெற்றவன் என்பதனுடைய எவிடென்ட்டா வெளிப்படணும். அது முதல்ல உங்களுக்கு தெரியுங்க. நான் பரிசுத்த நான் தேவ ஆவியை உடைய மனிதன் என்பது உங்களுக்கு உணர்வு பூர்வமாய் நீங்கள் அறிவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அது உங்களுக்கு முதலாவது வெளிப்படும். நான் தேவ ஆவியை உடையவன் என்கிறது. Man of God's spirit. I am a man of God's spirit. நான் தேவ ஆவியை உடையவன், நான் தேவ ஆவியின் மனிதன் என்கிற உணர்வை முதல்ல நீங்க அட்டைன் பண்ணுங்க. அது உங்களுடைய ஆன்மாவை அவர் ஆள்றதுலதான் தெரியும். ஆன்மாவை ஆளவே முடியலைன்னா சும்மா பர்சாவியை பெற்றுட்டேன்னு நம்மளே நம்ம ஏமாத்திக்கிட்டாரு. Ask the Holy Spirit, grow more in Christ. There are a lot to grow. கிறிஸ்துவிலே அதிகமாய் வளருங்கள். பரிசுத்த ஆவியானவரிடம் கேளுங்க. और भी बहुत है बढ़ने की. இன்னும் முன்னேறி செல்கிறதற்கு இன்னும் अनेक காரியங்கள் இருக்கிறது. grow होने की और भी बहुत है. வளர்வதற்கு இன்னும் अनेक காரியங்கள் இருக்கிறது. Ask the Spirit of God to, Lord, open my eyes to know the spiritual deep secrets. பரிசுத்த ஆவியானவரே, ஆவிக்குரிய ஆழங்களை அறிவதற்கு என் மனக்கண்ணை திறந்தருளும், காட்டியருளும். I pray for everyone in this morning. இந்த காலை வேளையிலே நான் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். I pray for everyone's eye. In the name of Jesus, Daddy, take control, Holy Ghost. ஒவ்வொருடைய மனக்கண்களையும் பரிசுத்த ஆவியானவரை உம்முடைய ஆளுகையின் கீழ் நீர் எடுத்தருளும் அப்பா. Bless us. ஆசீர்வதியும். Be with us. இவர்களோடு கூட இரும். In Jesus' name I pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Amen. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. God bless you.